ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. வேற யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டோட நம்பர் 1 யூடியூபர் எங்க அண்ணன் எம்ஜி அண்ணாக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்றத என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. And hello my dear MG squad. நீங்க நோட் பண்ணீங்களா? இல்லைங்க. நோட் பண்ணலையா? இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன், நல்லா பாருங்க. And hello my dear MG squad. And hello my dear MG squad. இப்பவும் தெரியலையா? ரொம்ப நல்லதா போச்சு. மதன் கௌரி ஒரு சிம்பிளான மிடில் கிளாஸ் பையன். ஃபாரின்ல தான் படிச்சாரு. சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த பைக்கு, நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாரு. ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணதால யூடியூப்ல மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ன்றதுக்காக ஃபுல் டைம் யூடியூப் போய் இறங்கினாரு. அப்படி வந்து ஒரு டெய்லி ஒரு வீடியோ மேக் பண்றாரு. அதை யூடியூப்ல அப்லோடும் செய்யறாரு. எம்ஜினாவோட வீடியோவை மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் சில பேர் மதன் கௌரி வீடியோ பார்க்காத நைட்டு பகலும் தூங்குறதே கிடையாது. எப்போ அப்லோட் பண்ணாலும் அப்போ போய் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, Madan Gauri and hello my dear MG squad. Madan Gauri and hello my dear MG squad. பாத்தீங்களா? நல்லா பாருங்க. இன்னுமா தெரியவில்லை? முன்னாடி பாத்தீங்கன்னா எம்ஜி ஸ்குவாட் சொல்லும் போது கை நேரா இருக்கும். எம்ஜி ஸ்குவாட் பண்ணி பண்ணி அவரோட கையே வளைஞ்சிடுச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான் காரணம். ஏன் நானும் தான் ஒரு விதத்துல காரணம். பார்த்ததால, வீடியோஸ் பார்த்ததால. அவர் காரணம் நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நீங்க மட்டும்தான். ஏன் நானும் தான் அதுல ஒருத்தன். யாருக்குமே எம்ஜினா பத்தி முழுசா தெரியாது, என்ன தவிர. மண்டியா உனக்கு தெரியாது, சத்த முடியா உனக்கும் தெரியாது, ஏன் எங்க அண்ணனுக்கே தெரியாது. தெரிஞ்சே தெரியாம எம்ஜினாக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆனதால நம்ம எல்லாருமே அது ஒரு காரணம் ஆயிட்டோம். அவருக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. எம்ஜினா நல்லா இருக்கியானா? உனக்காக நான் ப்ரே பண்ணிட்டேனா? அண்ணா எனக்கு ஒரே ஒரு டவுட் தானே, நல்லா சாப்பிட்றியானே, தூங்குறியானே, வீடியோ எப்போனா போடலானே, நல்லா ரெஸ்ட் எடுனே, உடம்பு முக்கியண்ணே. என்னடா பண்றாங்க? ஹலோ, நான் முறைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த கை சரியானு நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆனா உங்க வீடியோ எல்லாமே நான் பாப்பேனே, ஆனா அப்பெல்லாம் எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தானே இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்பான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. இந்த ஒரு வீடியோவில் நான் மதன் கௌரி அண்ணாவை கலாய்க்கவில்லை. அவரிடம் இருக்கும் இந்த ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டி மட்டுமே உள்ளேன். அப்படி கோபம் வருகிறது என்றால் இடம் வராதீர்கள், வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். நமக்காக டெய்லி வீடியோஸ் பாடுபட்டு போடுறாரு. அவருக்கு ஒரு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதை என்னால தாங்கிக்க முடியாதனாலதான் நான் இந்த ஒரு வீடியோ போட்டேன். அண்ணன் மேல இருக்கிற அக்கறையினாலதான் சொல்றேன். இதனால என் கண்ணெல்லாம் கலங்குது தெரியுமா? என்னடா பண்றாங்க? ப்ரோ, உன்னோட ஹெல்த்துக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைக் கேக் அடிச்சு மன கஷ்டத்தை உண்டாக்கிடாதீங்க. இது வரைக்கும் முன்னால ஒன்னு வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்சா வேணாம் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இந்த ஒரு வீடியோ பார்த்த மக்கள் கிட்ட ஒரே ஒரு கஷ்டம் கொடுத்துக்கிறேன். என் கமெண்ட் செக்ஷன்ல யாரும் திட்டாதீங்க. அண்ணனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம்ன்றதை என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பி கொண்டு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. அப்படி அண்ணன் மேல உங்களுக்கும் அக்கறை இருந்துச்சுன்னா அவர் கமெண்ட் செக்ஷன்ல போய், ப்ரோ இப்படி ஒரு ப்ராப்ளத்துல சிக்கிட்டு இருக்கீங்க, உடனடியா ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு டிஎம் பண்ணி கூட சொல்லுங்க. கடைசியா அண்ணனுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணுவேன் கொக்கா மக்கா.